ஆபிரகாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளினோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாமின் விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் அல்ல, அவர் விசுவாசத்தினாலே கிரியைகளை செய்தார். ஆபிரகாமின் விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு முயற்சி செய்தது, கிரியைகளினாலே ஆபிரகாமின் விசுவாசம் பூரணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டார். அவரிடத்தில் இருந்த விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்தது, இந்த கிரியைகளினால் அவருடைய விசுவாசம் பூரணப்பட்டது. கர்த்தரை விசுவாசிப்பது விசுவாசம். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிரியை. நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசத்தினால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மிடத்தில் உள்ள விசுவாசம் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட அதே விசுவாசம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆபிரகாமின் விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்தது. ஆபிரகாமின் சந்ததியில் வந்திருக்கிற நம்மிடத்திலும் கிரியைகளோடு கூடிய விசுவாசம் காணப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தோடு நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுப்பார். ஆபிரகாமை தேவன் தம்முடைய சிநேகிதர் என்று அழைத்தார். நாமும் விசுவாசத்தினாலே கிரியை செய்யும் போது தேவன் நம்மையும் தம்முடைய சிநேகிதர் என்று அழைப்பார், நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். நம்மிடத்தில் கிரியைகள் இல்லாத விசுவாசம் இருக்குமென்றால் நம்முடைய கற்பனைகளில்தான் நாம் கனிகளை கொடுப்போம். நாம் கொடுக்கிற கனி மெய்யான கனியாக இருக்காது, இது கற்பனையான கனியாக இருக்கும். கற்பனை நிலையானதல்ல, இது ஒரு மாய்மாலம். கற்பனை மனுஷரை வஞ்சிக்கும், சத்தியமே நமக்கு ஜீவனை கொடுக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் உள்ளவர்கள் ஆவியின் கனியை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கற்பனையான கனிகளை மாத்திரமே கொடுப்பார்கள். கற்பனையான கனி என்பது வெறும் வார்த்தைகளை குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தினால் பேசுவார்கள், ஆனால் விசுவாசத்தினால் கிரியை செய்ய மாட்டார்கள். வஸ்திரமும் அனுதின ஆகாரமும் இல்லாதவர்களை பார்த்து குளிர் காய்ந்து பசியாருங்கள், சமாதானத்தோட போங்கள் என்று வார்த்தையினால் மாத்திரம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு வஸ்திரமோ போஜனமோ கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் கற்பனையாக உதவி செய்கிறார்கள், பிரத்யட்சமாக உதவி செய்வதில்லை. கற்பனையான உதவியினால் யாருக்கும் ஒரு நன்மையும் இல்லை. இப்படிப்பட்டவர்களுடைய விசுவாசமும் வீணாயிருக்கிறது, இவர்களும் வீணான மனுஷராய் இருக்கிறார்கள். கிரியைகள் இல்லாத செத்த விசுவாசத்தை பற்றி கொண்டு அதை மேன்மை பாராட்டுகிறார்கள். கிரியைகள் உள்ள விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறும், அது பூரணப்படும். நம்மிடத்தில் உள்ள விசுவாசம் நம்முடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்யும். விசுவாசத்தினால் நாம் செய்கிற கிரியைகளின் நிமித்தம் நம்மிடத்தில் உள்ள விசுவாசம் பூரணப்படும். விசுவாசத்தின் கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தின் பூரண வளர்ச்சிக்கு ஏதுவாக வழிநடத்துகிறது. விசுவாசத்தின் சத்தியம் நம்மை விசுவாசத்தினால் கிரியை செய்ய வைக்கிறது. நம்மிடத்தில் கிரியை செய்கிற விசுவாசம் காணப்படும் போது
நாமும் ஆபிரகாமைப் போல தேவனுடைய சிநேகிதராய் இருப்போம். கிரியைகளினால் மட்டும் என்று அல்லாமல் கிரியைகளினாலும் விசுவாசத்தினாலும் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள். ஆபிரகாம், ராகாப். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் ஆபிரகாம் தேவனிடத்தில் தாம் வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியிடுமாறு தேவன் ஆபிரகாமிடத்தில் கூறினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தினால் அவர் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மீது செலுத்தினார். இந்த காரியத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு 40 அல்லது 50 வருஷத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15:6வது வசனம் இங்கு மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மீது செலுத்துவதற்கு பல வருஷங்களுக்கு முன்பாக ஆதியாகமம் 15:6ஆம் வசனம் நிறைவேறிற்று. கீழ்ப்படிதலோடு செய்யும் ஒவ்வொரு கிரியையும் விசுவாசத்தின் செயலாகும். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதாகும். யாக்கோபு இந்த நிருபத்தில் மனுஷன் எவ்வாறு நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை விளக்கி கூறுகிறார். மனுஷருக்கு விசுவாசமும் வேண்டும், கிரியையும் வேண்டும். பவுலும் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை கிரியைகளினால் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்.